ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி எல்லாருமே இன்னைக்கு ஒரு கார் கம்பெனி அப்படின்னா ஒரு கிரேஸ் இருக்கும். நான் வந்து கார் டிசைன் பண்ண போறோம் இல்லையா? யாருமே இன்னைக்கு கார் மேனுஃபேக்சர் பண்றது அப்படிங்கிறது மேன் பவர் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் ஆட்டோமேட்டிக். ஸோ ஒரு ரோபோட் இருந்துன்னா போதும், அந்த ரோபோட் அந்த வேலையை செஞ்சிடும். அப்போ மேன் பவர் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு? மினிமைஸ் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு அந்த இடத்துல என்ன வேலை அப்படின்னா எக்ஸிக்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க தான் as a prime mover to drive the robotics. அப்போ உங்களுக்கு அந்த ஸ்கில் இல்லாம அந்த robotics வந்து இன்புட் கொடுக்க முடியாது. பிகாஸ் now this integrated. இன்னைக்கு ஒரு கார் வந்து வெளியில வரணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் வேணும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வேணும், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் வேணும், மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேணும், கரெக்டா மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியர் வேணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்? எக்ஸிகியூஷன் வந்து ஐடி செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் எழுதினாதான் இந்த வெஹிக்கிளே ரன் பண்ண முடியும். ஸோ எல்லாமே இன்டர் கனெக்டட். மல்டி டிசிப்ளினரி ஸ்கில், மல்டி டிசிப்ளினரி நாலேஜ் இல்லைன்னா we cannot survive in this society or in this particular domain. கரெக்ட்? அப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் ஸ்கில்லை கவர் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கணும்.